எனக்காக இல்ல உங்களுக்காக உங்க லைஃப்காக இந்த 6 மினிட்ஸ் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல இருந்து டோட்டலா 10 இயர்ஸ் திரும்ப நீங்க கிடைக்க போகுது. இதுக்காக நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் சேல் பண்ண போறது இல்ல, எந்த விதமான மந்திரத்தையும் சொல்லி தர போறது இல்ல. உங்களோட வாழ்க்கையில நேரத்தை எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெக்னாலஜி பத்தி அப்டேட் ஆயிட்டே இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஏகப்பட்ட ஸ்ட்ரீமிங்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே வந்து டாப்பா இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நம்ம பண்டில் கோர்சஸ் கிரியேட் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பர்டைசர் அகாடமிலேயே போட்டுருக்கோங்க. ஸோ அது ஓரியன்டா நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா நாலேஜ் அங்க கெயின் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்டாவே நம்ம ஹார்ட் ட்ரூத் ஆஃப் டைம் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க டைம் இஸ் மணி அப்படின்னு. ஆனா நான் சொல்றது ரொம்பவே ராங்குங்க. ஏன்னா மணி போயிடுச்சுன்னா நம்ம எப்ப வேணாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனா டைம் போயிடுச்சு அப்படின்னா அது போனதுதான். இதே மாதிரிதான் நீங்க டெய்லி ஒரு ½ hour ஸ்க்ரால் பண்ணி பாட்டே இருக்கீங்க, அது யூஸ்லெஸ்ஸா. அப்ப என்ன ஆகும், ஒரு நாளைக்கு ½ hour பாட்டு இருக்கீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க அந்த காரியத்தை செஞ்சே முடிச்சிருக்க மாட்டீங்க. திரும்பி பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நாள் இல்ல பல வருஷங்களா இருக்கும். இந்த உண்மை புரியும் போது நீங்களே வந்து இல்லாம போயிருப்பீங்க. இதே மாதிரிதான் ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து எலான் மஸ்க் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட டைம் ரொம்பவே ப்ரீஷியஸா வந்து பாக்குறாங்க. அதனாலதான் அவங்க இன்னைக்கு ரொம்பவே சக்சஸ் பண்ணிருக்காங்க. அப்ப உங்களோட ஃபியூச்சருக்கு டைம் தான் ரொம்பவே முக்கியம். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதுதான் உங்களோட ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ண போதுங்க. அடுத்தது 10 இயர் எக்ஸ்சேஞ்ச். உங்க லைஃபை வச்சு இப்ப நம்ம ஒரு கேம் பிளே பண்ண போறோம். இப்ப நீங்க 10 இயர்ஸ் தாண்டி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டை இனிமே உங்களால முடிக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க பண்ணியிருந்தா இன்னைக்கு கரெக்டா முடிச்சிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கா. அடுத்தது பாருங்க, நீங்க 10 இயர்ஸ்ல இருக்கிறதுனால வருஷம் போற மாதிரி உங்களோட உடம்புக்கும் வயசாகி நீங்களும் ஒரு வயசாக ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. உங்க ஹெல்த் நீங்க நல்லா கேர் பண்ணிக்கல. அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் இப்ப இன்னைக்கு நல்லா இருந்திருக்குமா? அதே மாதிரி தான் சரி நான் எதுவுமே பண்ணலையே, இவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணதும் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்ப நீங்க ஃபீல் பண்ணிருக்க வேண்டியது இல்லையா? சரி விடுங்க, போனதாகவே இருக்கும். இப்ப கண்ணை முடிக்குங்க. இன்னும் உங்க கையில 10 வருஷம் இருக்கு. சோ 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே கேள்வியை நான் வந்து எனக்கு கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னையில இருந்தே நீங்க அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னென்னலாம் நீங்க கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்களோ 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி இருந்திருந்தா அப்படி பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கறத மாத்தி இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் டுடே அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்பதான் உங்களுக்கு அந்த 6 மினிட்ஸ் ரூலே நான் சொல்லி தர போறேங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு 6 hours எல்லாம் ஒண்ணு வேண்டியதில்ல, ஜஸ்ட் 6 மினிட்ஸ் வந்து என்ன தாங்க. இந்த 6 மினிட்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 செக்டரா பிரிச்சுக்கோங்க. 2 ஸோ ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு நல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி உங்களோட பாடி ஆகட்டும் மைண்ட் ஆகட்டும் காம் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இருக்கிற ஹை ப்ரியாரிட்டி என்னவா இருக்கு அப்படிங்கறத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதை திங்க் பண்ணி நோட் பண்றதுக்கு உங்களுக்கு அது 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நான் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணேன், இதை ஸ்டார்ட் பண்ணலன்னா என் நிலைமை எங்க இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா என்னோட நிலைமை எங்க இருக்கும் அப்படிங்கறதையும் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கேட்டுக்கோங்க, இது ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணேன், இதை ஸ்டார்ட் பண்றதுனால எனக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படிங்கறத உங்களே நீங்க கேள்வி கேட்க மறந்துடாதீங்க. இந்த 6 மினிட்ஸ் ரூல் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு நான் வந்து உதவுனே சொல்ல போறேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 6 மினிட்ஸ் நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத டைவர்ஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து நினைச்சு பார்க்கறதுக்கே டைம் இருக்காது. நெக்ஸ்ட் என்னன்னு உங்களை கேட்டுக்கிறதுனால உங்களோட பர்பஸை நோக்கி தான் போவீங்களே தவிர உங்களோட டாபிக்கை விட்டு டீவியேட் ஆக மாட்டீங்க. ஏதோ ஒரு புக் படிக்கலாம்னு நினைப்பீங்க, சரி அப்புறமேல் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து சம்டே அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஏதோ பிசினஸ் ரிலேட்டடா ஏதோ பார்க்கணும் இல்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஓகே சம்டே அப்படின்னு போட்டாச்சு. நம்ம ஹெல்த் இனிமேல் நல்லா ஃபோக்கஸா வச்சுக்கணும்ப்பா, நல்லா எக்ஸசைஸ் பண்றோம், ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடுறோம், நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, அதையும் சம்டே லிஸ்ட்லயே போட்டாச்சு. இப்படி ஒவ்வொன்றா உங்களுக்கே ஒன்று தோணுது நம்ம இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அது என்ன பண்றீங்க, அந்த சம்டே வந்து உங்களுக்கு ஓவரா அடிக்ட் பண்ணிட்டு அது சம்டேவே போயிட்டு இருக்குது. இப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாட்கள் வருஷங்கள் தான் எச்சாயிட்டே இருக்குமே தவிர நீங்க பண்ணணும்னு நினைச்சது நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. திரும்பி பார்த்தா போனது டைம் மட்டும்தான் மிச்சம். இப்படியே சம்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால இந்த சம்டேவே உங்களோட சக்சஸை சைலண்டா கொண்டுட்டு இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் யாருமே வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே ஸ்டார்ட் இட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களே தவிர ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொன்னதா சரித்திரமே கிடையாதுங்க. அதனால நீங்களும் எதை ஸ்டார்ட் பண்ணா இருந்தாலும் இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது இது ஃபைனல் வேக்கப் பாயிண்ட் தாங்க. இதுல நான் இவ்வளவு நாள் சொன்னதை எல்லாமே வீடியோ பர்ஃபெக்டா பாட்டு இருந்தீங்க. ஓகே இந்த வீடியோ முடிஞ்சு நிறைய பேருக்கு பட்டிமன்றம்ல பாட்டு இருக்கும்போது நல்ல ஒரு
மோட்டிவேஷனலா பேசும்போது நல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட காலேஜ் டைம்ல கூட்டிட்டு வந்து பேச வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்பாட்டிவா இருக்கும். அப்படி கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வீட்டுல தூங்கி வந்துச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காசு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட லைஃப் ஆஸ் யூஷுவல் மாதிரி என்ட்ரி ஆயிரும். அவங்க சொன்னது அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அங்க ஸ்கூல் காலேஜ்லயே அந்த ஸ்டேஜோடய விட்டுட்டு எப்பவும் போல வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட வேலையை நம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம உங்களோட கோல் நோக்கி வந்ததை நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன சொன்னோமோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரையாரிட்டி எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாத எல்லாத்துக்கும் உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்றதை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எதுவுமே பண்ணலினாலும் பரவாயில்லைங்க, தேவையில்லாம உங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அந்த நேரத்துக்கு நீங்க வந்து வாக்கிங் போய்க்கலாம், இல்ல மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஏதோ வந்து சாங் கூட கேட்டுக்கலாம். அதெல்லாமே வந்து உங்களுக்கு சியர் அப் பண்ணுமே தவிர அதை விட்டு உங்களுக்கு டிவியேட் அதர் டாபிக் உங்களுக்கு டிவியேட் ஆகிறதுக்கு என்னைக்குமே வந்து விடாதுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி போகாம இப்ப எடுக்கிற உங்களோட ஸ்மால் ஒரு டிசிஷனை உங்களை அடுத்த 10 வருஷத்துக்கு வழி நடத்தி கூட்டிட்டு போகுங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்ஃபுல்லா இருக்கிற லைஃப் உங்களுக்கு வேணும்னா ஸ்டார்ட் டுடே. இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான யூஸ்ஃபுல் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும்னு நினைச்சீங்க மறக்காம நம்மளுடைய எக்ஸ்பர்டைஸ் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஸ்டுடியோ தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட விச்டைன்மெண்ட் ஸ்டுடியோ அவைலபிளா இருக்குங்க. A to Z எல்லாமே ஸ்டுடியோல செட்டப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்க வந்து பாட்காஸ்டிங் இன்டர்வியூ எடுக்கிற பர்பஸ்னு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட ஸ்டுடியோவை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டுடியோ பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.